2 கிராமத்தையும் பிரிக்கிற மாதிரி நடுவுல ரொம்ப பெரிய ஒரு காடு இருக்கு. நைட்டு நேரத்துல வானத்துல இருக்க பிரகாசமான பௌர்ணமி நிலவோட வெளிச்சம் கூட அந்த காட்டுக்குள்ள பட முடியாதபடி மரங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நெருங்கி அந்த காடே பார்க்க ரொம்பவே அடர்த்தியா இருக்கு. பனி பெஞ்சிட்டு இருந்த அந்த நைட்டு நேரத்துல காட்டுக்குள்ள காத்து கூட வீசாம மரங்கள் எல்லாம் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டு இருந்துச்சு. இலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி தரையில விழுந்தா கூட அது அந்த காட்டுக்குள்ள அவ்வளோ பெரிய சத்தமா கேட்டுச்சு. அவ்வளோ அமைதியா இருந்த அந்த காட்டோட அமைதியை உடைக்கிற மாதிரி திடீர்னு அந்த காட்டுக்கு நடுவுல யாரோ வேகமா ஓடி வர சத்தம் கேட்டுச்சு. மூச்சு வாங்க அந்த நபர் இருட்டுல வேகமா ஓடி வர அது யாருன்னு சரியாவே தெரியல. ஆனா அவங்க எதுக்கிட்டயோ இருந்து பயந்து போய் ஓடி வராங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. வேகமா ஓடி வந்த அந்த நபரும் அங்க இருக்க ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிய அப்பதான் அவங்க யாருன்னு சரியா தெரியுது. பார்த்தா அது ஒரு ஸ்கூல் பொண்ணு தான். அந்த பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கா. அவளோட உடம்பெல்லாம் அவ வேகமா ஓடி வந்ததுல வேர்த்து ஊத்தி நெனைஞ்சு போயிருக்க. அவ தலையில ஒரு காயம் கூட இருக்கு. அந்த காயத்துல இருந்து ரத்தமும் சேர்ந்து அந்த வேர்வையோட வழிஞ்சிட்டு இருக்க. அந்த பொண்ணோட கண்ணு ரெண்டும் பயத்துல இப்படி இப்படி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. யாரோ தன்னை பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர மாதிரியும் அவங்க தான் கிட்ட வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்ற பதட்டத்திலே அவ சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்க. அந்த காட்டோட அமைதியில அவளோட இதய துடிப்பு அவளோட காதுக்கே கேக்குது. உடனே அந்த பொண்ணும் கீழே குனிஞ்சு அவளோட கையை பார்க்கறா. அவ கையில என்னமோ வச்சுட்டு இருக்கா. ஆனா இருட்டுல அது சரியாவே தெரியல. உடனே அவளும் எங்கேயாச்சும் கொஞ்சமாச்சும் வெளிச்சம் தெரியுமா அந்த இடத்துல போய் அது என்னன்னு தெளிவா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சுட்டே பார்க்க அப்பதான் காட்டுக்கு நடுவுல மரங்களுக்கு இடையில கொஞ்சம் கேப் தெரியுது. அந்த கேப்ல பௌர்ணமி நிலவோட வெளிச்சம் நேரா அந்த இடத்துக்குள்ள பட இந்த பொண்ணு அவளோட உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு வேகமா அந்த இடத்த பார்த்து ஓட ஆரம்பிக்கிறா. அவ்வளவு நேரம் அந்த இடம் முழுக்க அமைதியா தான் இருந்துச்சு. இவ ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவ கூட சேர்ந்து பல வித்தியாசமான வினோதமான சத்தங்களும் அங்க கேக்குது. இந்த பொண்ணும் பயந்துகிட்டே வேகமா எப்படியோ அந்த வெளிச்சம் தெரியற அந்த இடத்துக்கு போயிட்டு அவ கையில இருக்கிறத திறந்து பாக்குறா. பார்த்தா அது ஒரு செயின் மாதிரி இருக்கு. செயின்ல ஒரு டாலர் கூட இருக்கு. அது அப்படியே ரவுண்டா பால் ஷேப்ல இருக்க. அந்த பொண்ணு அதை ஒத்து பார்த்துட்டே இருக்கா. பார்த்தா அது மேல என்னமோ எழுதி இருக்க மாதிரி இருக்கு. அதை அவ துடைக்க ட்ரை பண்ணும்போது தூரத்துல கேட்டுட்டு இருந்த அந்த சத்தம் இவ கிட்ட நெருங்கி வர மாதிரி இருக்கு. டக்குன்னு எதிரில இருந்து யாரோ ஓடி வர மாதிரி இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒரே பயம் ஆயிடுது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனா பார்த்தா அது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் போல. அந்த பொண்ணு இவள மாதிரியே பயத்துலதான் இன்னொரு பக்கத்துல இருந்து ஓடி வரா. அவ இவளை பார்த்து அதை தூக்கி போட்டுடு, சீக்கிரமா அதை தூக்கி போட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இந்த பொண்ணு இருடி இது மேல என்னமோ எழுதி இருக்கு, அது என்னன்னு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த செயினை நல்லா தொடச்சு அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கறா. எதிரில் இவளோட ஃப்ரெண்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வர கீழே ஏதோ ஒரு காஞ்சி போன மரம் கிடக்கு. அது தெரியாம அந்த பொண்ணு அதை மெதிக்க கால் வழுக்கி அங்க இருக்க ஒரு முள் புதர்ல அவ விழுந்துடுறா. இங்க இந்த பொண்ணு அந்த செயினை நல்லா தேய்ச்சி துடைக்க அப்பதான் அதுல என்னமோ ஒன்று எழுதியிருக்கிறது இவ கண்ணுக்கு நல்லா தெரியுது. உடனே இந்த பொண்ணு அந்த செயினை நல்லா அவ கண்ணு கிட்ட வச்சு பார்த்து என்ன இந்த செயினோட சொந்தக்காரி கருப்பு ரோஜாவா அப்படின்னு சொல்லி அந்த பால் மேல எழுதி இருக்கிறத இந்த பொண்ணு நல்லா தெளிவா படிச்சிடுறா. அந்த வாக்கியத்தை இந்த பொண்ணு சொன்ன அடுத்த நிமிஷமே காத்து மாதிரி ஏதோ ஒண்ணு வேகமா வந்து இந்த பொண்ணு மேல ஹைவேஸ்ல போற ஒரு லாரி இடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பொண்ணு காத்துல அப்படியே மேல பறக்க ஆரம்பிக்கிறா. அந்த நேரம் அவ கையில இருக்க அந்த செயினும் அவளோட கையை விட்டு நழுவி போகுது. மேல போன அவளோட உடம்பு தரையில வந்து விழுறதுக்கு முன்னாடியே காத்து மாதிரி அவளை இடிச்சிட்டு போன அந்த உருவமும் திரும்பவும் அவ மேல 2 இல்ல 4 முறை அதே மாதிரி வந்து வேகமா தரையில விழும்போது அந்த பொண்ணோட தலை திரும்பி அவளோட கை கால் எல்லாம் முறிஞ்சு போய் அவளோட உயிர் அவளோட உடம்ப விட்டு வெறும் பொணம் மட்டும் தரையில வந்து விழுது. அந்த நேரம் சரியா அந்த பொண்ணை கொலை பண்ண அந்த உருவமும் பொறுமையா இந்த பொண்ணுக்கிட்ட வருது. அந்த நிலவோட வெளிச்சத்துல அந்த உருவமும் அந்த நிலவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பயங்கரமா மின்ன ஆரம்பிக்குது. உடனே அந்த உருவமும் இந்த பொண்ணோட டெட் பாடியில என்னமோ தேடுது. இறந்து போன அந்த பொண்ணோட உடம்ப இப்படியும் அப்படியும் திருப்பி அந்த தரையில அந்த உடம்ப போட்டு அடிச்சு என்னத்தையோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த பொருள் அந்த உருவத்துக்கு கிடைக்கவே இல்லை. இதனால அந்த உருவத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. உடனே அதுவும் அந்த இடத்த சுத்தி வேகமா ஓடி வந்து அந்த காடே மறண்டு போற மாதிரி பயங்கரமா கத்தி ஒரு சொடக்கு போடுற நேரத்துல டக்குன்னு அந்த உருவம் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. ஆனா
இந்த ஸ்கூல் பொண்ணுங்க 2 பேரும் யாரு, எதுக்காக இவங்க இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு காட்டுக்கு வரணும், அவங்க கையில வச்சிருந்த அந்த செயின் யாரோடது, அந்த உருவம் இந்த பொண்ணை கொலை பண்ணி எடுக்கிற அளவுக்கு இந்த பொண்ணுகிட்ட என்ன இருந்துச்சு, ஒருவேளை அந்த உருவமும் இந்த பொண்ணு கையில அந்த செயினை தேடி வந்திருக்குமோ. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் இந்த கதையை கேட்டுட்டு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மலரன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கேஎஸ் தமிழ் பாட்காஸ்ட் சேனல். இப்போ நீங்க கேட்டது ஒரு சின்ன கதை மட்டும் கிடையாது, ஒரு சின்ன ஆரம்பமும் கூட. இது ஒரு தொடர் கதை. அப்கமிங் வீடியோஸ்ல எபிசோட் 1 எபிசோட் 2 அப்படின்ற மாதிரி இந்த கதையை தொடர்ந்து நாங்க வீடியோவா அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவோம். கேஎஸ் தமிழ் பாட்காஸ்ட் சேனல்ல இந்த மாதிரி உங்களோட ஆர்வத்தையும் அறிவையும் தூண்டுற மாதிரி பல விதமான பேய் மற்றும் அமானுஷ்யமான கதைகளை நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பேய் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை மாதிரியே பேய் கதைகளை கேட்க ஆர்வம் கொண்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டோரிக்கு என்ன மாதிரி டைட்டில் வச்சா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த கதையோட 2வது எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். கடைசியா இவ்வளோ நேரம் நீங்க என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.